வாழ்வில் முன்னேற்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அந்த இண்டிகேட்டர் பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு ஒரு பிகினர்ஸ்க்கும் ட்ரேடிங்கில் கஷ்டப்படுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த டேயில் ரன் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக May 30th அப்போ நமக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் எப்படி போகலான்ற மாதிரி நம்ம ஒரு சில ஐடியாஸ் மட்டும் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்செல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா புட் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது தான் நமக்கு ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜெக்ஷன் லெவல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஹை ஏரியா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு மார்க்கெட் இங்கேருந்துலாம் தான் டவுன் வரலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வீக் லோ, கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு நமக்கு போகும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே அதாவது June 2 அன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா, எடுத்த உடனே நமக்கு ஒரு சின்ன கேப் டவுன், அதுலேருந்து நான் ஸ்டாப் ஃபால். ஏன்னா இது ப்ரீவியஸ்லி இங்கே ஒரு லெவல் இருந்தது, அது மார்க்கெட் ரன் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு வீக் லோன்றதுனால நமக்கு மார்க்கெட் ஈஸியாக பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண மார்க்கெட் டவுன் வரைக்கும் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் மாதிரி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், என்னென்னா நமக்கு லெவல் இது வரைக்கும் இருக்கே, ஏன் மார்க்கெட் இங்கேயே திரும்பிச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். ஸோ அதனால தான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கேயே திரும்பின மாதிரி காட்டுது. ஏன்னா லெவல் நமக்கு ஸ்டில் இங்கே இது வரைக்கும் இருக்குது. இதுவே நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஏன்னா நமக்கு நியர்பையில் அந்த டைம் ஃப்ரேம் தான் இருக்குது. நமக்கு சின்னதாக லெவல்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா மேஜர் லெவல்ஸ் நமக்கு சின்ன ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 15 minutesல நமக்கு எக்ஸாக்டாக லெவலை அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன நமக்கு ஒரு புல் கேண்டில், ஆல்மோஸ்ட் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஸ்பின்னிங் டப்பாவும் நம்ம கணக்கு வைக்கலாம். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா, கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமே போவோம். ஸோ நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குன்னா ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 second இங்கே நமக்கு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்லாம் வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம்னா புல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதாவது கால் ஆப்ஷன் பக்கம் நம்ம பை பண்ணலாம். இதே ஒரு ஃபியூச்சர் ட்ரேடில் நம்ம லாங் சைடில் போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சைடில் நம்ம இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டோட பேட்டர்னும் பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இங்கே பேட்டர்ன் பிரேக் ஆனதுனால அதோட கேரக்டர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோட பேட்டர்ன் நமக்கு 1 second மேலே பிரேக் பண்ணி போனால் இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எது வரைக்கும்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் லெவல்ஸ் சப்போஸ் இன்கேஸ் இங்கே இருந்தெல்லாம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை இந்த லெவலில் நம்ம கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலோ, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ்லி இங்கெல்லாம் தான் பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு டார்கெட் ரேஞ்சாக இருக்க போகுது. தென் டேவோட ஹை, தென் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், இதெல்லாம் தான் நமக்கு டார்கெட் புக் பண்ணக்கூடிய இடங்கள். இதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ஷன் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு தேவை ஜோன்ஸ் தான், ஜோனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி 5 minutesல பார்க்கும்போது நமக்கு இங்கேயும் ஸ்ட்ராங் ஒரு செல்லிங் லெவலும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு சப்ளை ரேஞ்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் இந்த லெவலுக்கு வந்தாலே, இந்த லெவல் தென் இந்த லெவல் இங்கெல்லாம் வந்தாலே நம்ம டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்ததுன்னா நம்ம புட் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது இன்றைக்கி வருதோ இல்லை அடுத்த நாள் வருதோ நம்ம இந்த மாதிரி ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த டே நமக்கு முடியும் போது எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஆஸ் பர் இன்ட்ராடே நமக்கு ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் போயிட்டு ஆல்மோஸ்ட் டார்கெட் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மாதிரி மார்க்கெட் முடிஞ்சு விட்டது. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் கால் ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட் புக் பண்ணுறக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் தான். நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரியே இந்த இடத்துல போய் இருக்குது அப்படின்னால்
நமக்கு ஸ்டாப் லாஸ் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. அப்போ திரும்பவும் அது ஏதோ ஒரு இடத்த ரீடெஸ்ட்டும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரீடெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்பாட் இங்கேயும் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்பாட்லலாம் நமக்கு ரீடெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது கன்சால்டேஷன் வரலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ராகிறோமோ நம்மளால் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளால் ரிட்டர்ன்ஸும் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணி மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போதோ அந்த ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே என்ட்ராகலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே, அதாவது இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டே June 3rd. இதில் நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி நம்ம இந்த லெவல் சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இருந்தது. ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் மாறிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இது ஒரு ஸ்ட்ராங் லெவல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீவியஸ்லி இந்த ஜோனுமே இருக்குது. நம்ம இங்கெல்லாம் வந்தாலே புட் சைடில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புட் சைடு தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் தான் பை பண்ண போகிறோம். அதாவது செல்லிங் சைடில் தான் இருக்க போகிறோம். ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா செல்லிங் சைடில் தான் இருக்கணும். ஸோ மார்க்கெட்லேயும் இதான் ஒரு ஸ்ட்ராங் ஹையாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு ப்ரீமியம் ஏரியாவும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு பக்காவான ஜோன். நம்ம மார்க்கெட்டில் எங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த லெவல். ஸோ இங்கேருந்து நமக்கு நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஃபால் வந்திருக்கு. ஃபால் வந்ததும் பார்த்திங்கன்னா நேராக அது மாதிரி விழுந்துட்டேலாம் இல்லை. கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் லெவல் எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கோ, எங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரலாமோ அந்த ஜோனில் தான் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு புல்பேக் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி கொடுத்த மார்க்கெட்டோட பேட்டர்ன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். நம்ம பேஷன்ஸாக இருந்து இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டே டவுன் அப்படின்னும் போது, இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இல்லை ஒரு ரீடெஸ்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரு ஆனோன்னா நம்மளோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண முடியும். அக்யூரஸியும் நம்மளால் இம்ப்ரூவும் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்பயும் ஹைப்பர் ஆகிட்டு உள்ளே போய் என்ட்ரு ஆகாமல் கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ட்ரேட் லாஸில் போனால் கூட, ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பாட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் நமக்கு இங்கே ஒரு ஸ்பாட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்பாட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு இன்ட்ராடேயில் நமக்கு இந்த ஸ்பாட் இருக்குது. தென் இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இதை நீங்கள் ஒரு இன்ட்ராடே படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிமாண்ட் லெவலாவோ இல்லை ஒரு ஓபி லெவலாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் நமக்கு பெண்டிங் வந்து இந்த ஏரியாலாம் இருக்குது. அப்போ மார்க்கெட் இன்னும் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அப்போது நம்ம புட் ஆப்ஷன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம், நமக்கு ஸ்டில் இந்த ஒரு ஏரியா இருக்குது புட் சைட்லேருந்து டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஏரியா. அப்போ இந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இல்லைனா இந்த லெவலில் மார்க்கெட் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா ஒரு சின்ன லோ ரிஸ்கில் கூட நம்ம ஃபார்ம் பண்ணி உள்ளே என்ட்ராகலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ட்ரெண்டே டவுனுன்னும் போது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது நமக்கு ரிஸ்க் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்கேல்பிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட்டை பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சிலலாம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நம்மளோட டார்கெட் இந்த ரேஞ்சாக இருந்திருக்கும் ஸ்கேல்பிங்க்கு. தென் இந்த லெவலுக்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்கேல்பிங் புக் பண்ணி ப்ராஃபிட்டை வெளியே எடுக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஹோல்டு பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா இது ஒரு ஜோன். இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் எப்போ வேணாலும் திரும்பலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதே இதை ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு சைடில். ஏன்னா அப்போ தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அந்தந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்றதே நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல். ஸோ நமக்கு இன்னும் செகண்ட் லெவலும் இருக்குது. இந்த லெவலுக்கும் மார்க்கெட் வரணும். அப்போ நம்ம மார்க்கெட் ஒரு வேளை நம்ம இங்கெல்லாம் வந்து புட் சைட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஸ்பாட் இந்த ஸ்பாட் தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே இந்த இடத்துல ஒரு புல் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்த மார்க்கெட் இந்த ஸ்பாட்டில் நமக்கு பெரிய ரிஜெக்ஷன் எதுவும் வரலை. அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கான். ஸோ ஆல்ரெடி இது ஒரு ஜோனாக இருந்தது இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக புட் ஆப்ஷனுக்கு ரிஜெக்ஷன் வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் டேவோடைய ஹை ரேஞ்ச் இது. ஸோ நமக்கு மார்க்கெட் கேப் அப்
அப்பில் ஓப்பன் ஆன காரணத்தினால தான் இங்கேருந்து டவுன் வந்திருக்கு, இல்லைனா இங்கேருந்தே நமக்கு டவுன் வந்திருக்கலாம். ஸோ மேலேயும் ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு திரும்ப போய் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரேஞ்சை தான் மார்க்கெட் போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு டவுன் வரணும் மேலே போனால். ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸில் தான் நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒன்ஸ் அகெயின் டவுன் வந்திருக்கு. ஸோ நம்ம டார்கெட் புக் பண்ண வேண்டிய ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இன்ட்ராடேவோடைய சப்போர்ட் ரேஞ்சாக இது இருக்குது இல்லையா? ஸோ இங்கெல்லாம் வந்து டார்கெட்டை புக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் இந்த ரேஞ்செல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கோ இல்லை பிரேக் பண்ணி போகிறதுக்கோ வந்து வெயிட் பண்ணணும். ரேண்டமாக ஹோல்ட் பண்ணவே கூடாது. இன்ட்ராடே டெய்லி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பரான ஒரு இடத்துல என்ட்ரி ஆக போகிறீங்க, உங்களோட டார்கெட் பக்காவான ஒரு ஜோனில் வைக்க போகிறீங்க. அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வருது, இல்லை அங்கே சின்னதாக கரெக்ஷன் ஏதாவது இருக்குது, மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸில் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட்டோ இல்லை 3 மினிட்லேயோ பார்த்துட்டு எக்ஸிட் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த கேஸஸில் நமக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் இருந்து டவுன் வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்பாட்டில் தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நல்லாவே டவுன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க், இந்த இடத்துல இது மட்டும் தான் கன்ஃபர்மேஷனா இல்லை வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கா? ப்ரீவியஸ் டே ஹையை மட்டும் தான் இது கன்சிடர் பண்ணியிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு இந்த ஸ்பாட்டில் இருந்து டவுன் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே ஒரு ஜோன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு இன்ட்ராடே படி பார்த்தா இது ஒரு சின்ன சப்ளை ஏரியா. ஸோ இப்போதைக்கு நமக்கு இங்கே டார்கெட் ரேஞ்சுக்கு வந்துடுச்சா? ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு டார்கெட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்படி நடக்குது அப்படின்னால் இங்கேருந்து டவுன் வந்த மார்க்கெட் திரும்பவும் நமக்கு இந்த ரேஞ்சுக்கு போகும். அப்படி போச்சுன்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு கேண்டில் க்ளோஸோ இல்லை ஒரு சின்ன ரிஜெக்ஷனோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெட் கேண்டில்ஸோ ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னால் டப்புன்னு உள்ளே போயிட்டு ஒன்ஸ் அகெயின் புட் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். போயிட்டு ஸ்டாப் லாஸஸை ஆப்வியஸ்லி இந்த ரேஞ்சுக்கு தான் வைக்க போகிறீங்க, இல்லை அந்த கேண்டில் மேலே அந்த மாதிரி வைக்க போகிறீங்க. புட் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோன்னா அந்த ரீசன்ட் லோவில் எதுவோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வைக்கணும். உங்களோட டார்கெட் பார்க்குறப்போ இந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் புக் பண்ணலாம். இதுதான் உங்கள் ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கிறது டவுன் வந்துட்டு திரும்ப வருது. ஸோ இந்த இடத்துலேயே கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். மீதி ஏதாவது லாட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு திரும்ப இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் ஒரு பிரேக் ஈவனில் கூட க்ளோஸ் பண்ண முடியும் மீதி பார்ஷியல் லாட்டை. ஸோ இப்போ பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இட்ஸ் அ பக்காவான ஒரு சப்ளை ஏரியா. ஸோ இப்போதைக்கு இது ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் ஜோனாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் ஜோன் இது தான் இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நியர்பைலே நமக்கு இதான் இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நீங்கள் அடுத்த லாட்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்மளோட மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சிலேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. போன மார்க்கெட் அங்கேருந்து கரெக்டாக டார்கெட் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாட்டியிருக்கு. நமக்கு ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் நம்ம இது மட்டும் இல்லாமல் வேறு சில கன்ஃபர்மேஷனும் பார்க்கணும். சேம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தென் பேட்டர்ன் ஏதாவது சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம கால் சைட்லேயே உள்ளே போக முடியும். நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஏதாவது நடந்து நமக்கு திரும்பவும் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன் பக்கமும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு டார்கெட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் இருக்குது, போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இந்த டே முடியட்டும், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ வரும்போது மேபி டே முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் அந்த டைமில் கூட பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட். இந்த லெவலை பிரேக் பண்ணால் இது வரைக்கும் போயிருக்கா இல்லையா, நம்மளோட டார்கெட் புக்கிங் ஜோன்லாம் எங்கே இருக்கணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டும் டவுன் தான் இருக்குது. நம்ம வேறு சில கன்ஃபர்மேஷனும் போயிட்டு பார்ப்போம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். மற்றபடி சார்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுக்கணும். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு நம்மளுடைய ஓஐ பல்ஸில் தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு டேவோட லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இங்கேயும் நம்ம டிஃப்ரென்ஸ் இன் ஓஐ பார்க்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10.25 to 10.35 வரைக்கும் தான் வந்து ஒரு சின்ன மாற்றமே வந்திருக்கு, நல்லாவே ஒரு மாற்றம் வந்திருக்கு. பட் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவில் எதுவுமே மாறல. நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் பார்த்திங்கன்னா டேவோட லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கு. இன்னுமே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது இது வரைக்கும்.
ஸோ ஒன்ஸ் நமக்கு சார்ட் பேட்டர்ன் மாறினதுக்கப்புறம் நமக்கு அதோட ட்ரெண்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் டிஃப்ரென்ஸ் இன் ஒய் நமக்கு எப்போ வந்து பாசிட்டிவில் நல்லா மாறுதோ அதுக்கப்புறம் தான் அதோட ட்ரெண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் டவுன் தான். நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் நிறையவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த டேவே வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸே நமக்கு புட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளோட புட் ஆப்ஷன் ட்ரேட் இந்த ஜோனில் தான் இருக்குது அப்படின்னும் போது இங்கேருந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுத்திருப்போம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஸோ இதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் லெவல். நம்மளோட டார்கெட் ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டில் இது வந்து ஒரு வீக் லோ தான். நமக்கு இந்த வீக் லோ எப்போ வேணாலும் பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த லெவலில் கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்த ஜோன் எங்கே இருக்கோ அந்த ஜோனை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானிங்கே பண்ணணும். இப்படி தான் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலும் இருக்கணும். இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சேம் இண்டிகேட்டரை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் மேனுவலாகவே நிறைய விஷயத்தை அனுபவப்பட்டே வந்து கற்றுக்க முடியும். ஓகே, இதுக்கு மேலே இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத எப்படி பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.